யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த 3 டிரைவ்ஸ், அதாவது 3 டிரைவ்ஸ் 3 டிரைவ்ஸ் பேட்டர்னை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அந்த ரியல் சார்ட்டில் யூஸ் பண்ணுற 3 டிரைவ்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. இதில் வந்து அந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறத வந்து எப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பேரிஷ் ட்ரெண்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே இந்த டூலை ட்ரா பண்ணால் அதனுடைய ரியல் ட்ரெண்டை வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ண போகுது. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, ட்ரெண்ட் லைன் வந்து இந்த டாப்லேருந்து இந்த லோவுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து பாயிண்ட் ஏனோ, இது வந்து பாயிண்ட் பி. ஓகேங்களா, இப்போது அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ட்ரேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ட்ரேஸ் பண்ணுறோம். ட்ரேஸ் பண்ணோன்னா நம்ம இந்த 61.8% இருக்கு இல்லைங்களா, அந்த ஜோனை வந்து மார்க்கெட் டச் பண்ணுதா அப்படின்றது வந்து பார்க்கணும். அந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இந்த 50%க்கு மேலே அபோவ் இருக்கா பார்க்கணும். இங்கே பாருங்கள், 50%க்கு மேலே வந்து இங்கே போயிருக்கு மார்க்கெட். ஓகேவா, அப்போது நம்மளுடைய ஹையஸ்ட் ஸ்விங் ஹையை வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஒன்று அந்த 50% இல்லை அந்த 61%, இன் பிட்வீனில் எது இருந்தாலும் நம்ம அதை ஸ்விங் ஹையாக எடுத்துக்கணும். இப்போது அடுத்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் வந்து பிலேருந்து இந்த சி, இந்த ஸ்விங் ஹைக்கு வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த ஃபிபனாச்சி டூலை டெலீட் பண்ணிடலாம். அப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சி. ஓகேங்களா, இப்போ அடுத்து ஸ்விங் லோ வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, ஃபிபனாச்சி டூலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பியிலேருந்து சிக்கு மறுபடியும் வந்து ட்ரேஸ் பண்ணுறோம். ட்ரேஸ் பண்ணோன்னா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 1.618 இருக்குது இல்லைங்களா, இதுதான் நம்மளுடைய ஸ்விங் லோ. ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஸ்விங் லோ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்படி கிடைக்கும்போது பாருங்கள், இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு அந்த ஸ்விங் லோ வந்து வருது. அப்போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலேருந்து டிக்கு ஒரு ஸ்விங் லோ வந்து இந்த ஸ்விங் லோ வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது சாலிட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கோஆர்டினேட்ஸ் இந்த லெவலில் நம்ம எடுக்கும்போது இங்கே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே போடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாப் லாஸுக்கு வந்து டச் ஆகாத மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் வந்து டச் ஆகாத மாதிரி கோஆர்டினேட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த 2.6 வந்து இந்த ஸ்விங் லோவில் வந்து டச் ஆகலை. ஓகேங்களா, அப்போது இதுதான் வந்து பாயிண்ட் டி. ஓகேங்களா, அடுத்து ட்ரெண்ட் லைன் பாயிண்ட் டிலேருந்து பாயிண்ட் இக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இதுதான். இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபிபனாச்சி டூலை வந்து மறுபடியும் ரீட்ரேஸ் பண்ணணும். மறுபடியும் அந்த ஸ்விங் ஹையை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த சிலேருந்து இந்த பாயிண்ட் டிக்கு அந்த ஸ்விங் ஹையை வந்து மானிட்டர் பண்ணணும். பாருங்கள், அந்த ஸ்விங் ஹை எங்கே வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 0.6 அப்படின்ற பர்சன்டேஜில் இங்கே ஸ்விங் ஹை வந்து நமக்கு வந்து டச் ஆகிருக்கு. அப்போது இதுதான் வந்து பாயிண்ட் டி. ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் வருதுங்களா, இதுதான் வந்து பாயிண்ட் டிலேருந்து இஏ வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போது இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் இயும் கிடைச்சிடுச்சு. அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து இ. ஓகேங்களா, அந்த இ வந்து எங்கே கிடைக்குதுன்னா, மறுபடியும் ஃபிபனாச்சி டூலை வந்து யூஸ் பண்ணி டிலேருந்து இக்கு ட்ரேஸ் பண்ணுறேன். ட்ரேஸ் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா, இந்த 1.618 இருக்குது இல்லைங்களா, இதுதான் நம்மளுடைய பையிங் பாயிண்ட். இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்மளுடைய பையிங் வந்து இருக்கணும். ஓகேங்களா, இங்கே தான் நம்மளுடைய பை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த ஜோனுக்குள்ளே இதுக்கு கீழே வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்மளுடைய பையிங் ஜோன் எது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜோன் தான் நம்மளுடைய பை ஜோன். ஒரு நிமிஷம், சாரி.
நம்மளுடைய பையிங் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் நம்மளுடைய பை வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய பையிங் ஜோன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஈலேருந்து எஃப்க்கு வந்து பாயிண்ட்டை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஈலேருந்து எஃப்க்கு பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணுறோம். ஒன்று இங்கே ட்ரேஸ் பண்ணலாம், இல்லை இங்கே ட்ரேஸ் பண்ணலாம். ஏதேனா ஒரு இடத்துல வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே ட்ரேஸ் பண்ணால் கூட ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய பையிங் ஜோன். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வரும். ஓகேங்களா, அந்த ஸ்டாப் லாஸை டச் பண்ணுதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இல்லைன்னா வெயிட் பண்ணிவிட்டு இங்கே கூட பையிங் ஜோனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, சரி, நான் ரெண்டுத்துக்கும் மிட்டாகவே நான் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போது நமக்கு எல்லா பாயிண்ட்ஸும் கிடைச்சிது. ஓகேங்களா, அடுத்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இப்படி மேலே போகுதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து நான் ட்ரேஸ் பண்ணுறேன். பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி. ஓகேங்களா, இந்த ஃபிபனாச்சி டூலில் டெலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அப்பப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஓகேங்களா, அடுத்து மறுபடியும் சிலேருந்து டி, டியிலேருந்து பி, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டியிலேருந்து இ, இலேருந்து சி. ஒவ்வொரு ட்ரையாங்கலாக உள்ள ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலேருந்து எஃப், இதுதான் எஃப். ஓகேங்களா, எஃப்லேருந்து டி, இதுதான் அந்த பாயிண்ட் வந்து எஃப். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் போடும்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும். ஓகேங்களா, இலேருந்து ஜின்ற லெவலில் இப்படி வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம் மார்க்கெட். அதாவது இந்த ஜோனில் இப்படி போகும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஜி. சரிங்க, இப்போது நம்ம வந்து ரியலாகவே வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டூலை வந்து இதில் ட்ரேஸ் பண்ணலாம். அது அப்படியே அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் அப்படியே வரும் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ தான் இந்த ரியல் டூலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி, பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, டியிலேருந்து இ, இ டு எஃப், எஃப்லேருந்து ஜி வந்து இப்படி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இருக்கும்போது மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிருக்கு. அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு பாருங்க. ஓகேங்களா, இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.6 அப்படின்ற ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, அது வந்து நம்ம கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா வந்து மார்க்கெட்டில் பர்ஃபெக்ட் பை பர்ஃபெக்ட் செல் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட் வந்து மேலேயும் கீழே தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போது இதுதான் எஃப். இப்போ இந்த டூலாம் யூஸ் பண்ணியாச்சுங்களா. இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த டூலை நீங்கள் டேரெக்டாக அப்படியே இந்த ஃபிபனாச்சி இந்த டூலில் இந்த ட்ரையாங்கல்லாம் போடாமல் அப்படியே இது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சின்னு வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, பட் இருந்தாலும் வந்து அது வந்து நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அவங்களால டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த டூலை யூஸ் பண்ணி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ அடுத்து மார்க்கெட் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பையிங் ஜோன் ஒரு 180 ரூபாயில் இங்கே இருக்குது. ஓகேங்களா, 180லேருந்து எந்த லெவலில் நோக்கி போகுது பார்க்கலாம். ஓகேங்களா, நம்மளுடைய டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டும் இங்கேயே போட்டுடலாம். அந்த டார்கெட்டை எப்போ ரீச் பண்ணுதா இல்லையான்றது அதுவும் வந்து இங்கேயே வந்து தெரிஞ்சிட்டோம். இது ஒரு டார்கெட்டாக இருக்கும். அடுத்து இது ஒரு டார்கெட், இந்த சின்றது ஒரு டார்கெட், அடுத்து இ அப்படின்றது வந்து ஒரு டார்கெட். ஓகேங்களா, அப்போது இது வந்து டார்கெட் 2, இது வந்து டார்கெட் 3, இங்கே வந்து டார்கெட் 1 வந்து வரும். ஓகேங்களா, இங்கே வந்து டார்கெட் 1 வரும் இந்த இடத்துல. டார்கெட் 1. ஓகேங்களா, சரி, இப்போது மார்க்கெட் பார்க்கலாம். நம்ம 180 நம்ம பை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு லாங் டேர்மில் வந்து பை பண்ணியிருக்கோம். இல்லை ஸ்விங் ட்ரேட் அப்படின்ற மாதிரி எது வேணும்னா மிட் டேர்ம், லாங் டேர்ம் எல்லாமே. சரி, எவ்வளோ தான் போயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, 180 ருபீஸ் நீங்கள் வந்து மார்க்கெட் இது பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இந்த 180லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நான் அப்படியே வந்து மூவ் பண்ணிகிட்டே வரேன். 180லேருந்து மார்க்கெட் வந்து
டார்கெட் 2 அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, டார்கெட் 2 அச்சீவ் பண்ணியிருக்கு. டார்கெட் 1 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து மார்க்கெட்டு மறுபடியும் அந்த பையிங் பாயிண்ட்டே வந்துருக்கு. ஆனால் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகலை. நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும்னா இதுக்கு கீழே தான் வரும் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகலை. ஓகேங்களா, அதையும் வந்து நான் காட்டிடுறேன் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு பாருங்க. ஃபிபனாச்சி 2ல் ரீட்ரேஸ் பண்ணிங்கன்னா காட்டிடும். ஓகேங்களா, பாருங்க இதுக்கு கீழே தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்லாம் வரும். பாருங்கள் இங்கே தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸே வரும். ஆனால் வந்து அது வந்து ட்ரிகர் ஆகலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு கிளியரான வியூ கிடைக்கணுன்றதுக்காக தான். சரி, டார்கெட் 2 அச்சீவ் பண்ணியிருக்கு. மறுபடியும் அடுத்த ஜோனில் வந்து மறுபடியும் பாருங்கள் மேலே போயிருக்கு. டார்கெட் 3யும் அச்சீவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, டார்கெட் 3யும் அச்சீவ் பண்ணிடுச்சு. எவ்வளோ 180லேருந்து ஒரு 20 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. சரி, அடுத்து வந்து இது வந்து இந்த ஸ்டாப் லாஸ் லெவலில் நம்ம இங்கே போட்டுறேன். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ்ன்ட்டு இதுக்கு கீழே நமக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் லைன் வந்து வரும். ஓகேங்களா, இப்போது இது வந்து அந்த ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, 180 ருபீஸில் வாங்கியிருக்கோம். மார்க்கெட்டு போகுது, மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணல. மறுபடியும் மார்க்கெட் மேலே நல்லா மூவ் இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா, அங்கே ஸ்டாப் லாஸ்லாம் வந்து கீழே தான் இருக்குது, எங்கேயோ இருக்குது ஸ்டாப் லாஸ்லாம். ஓகேங்களா, இங்கே நம்பர்ஸ் பார்த்துங்க. இந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் 180ல் வாங்கியிருக்கோம். அடுத்து அப்படியே வந்து இந்த 270 லெவலில் போயிருக்கு. கிட்டத்தட்ட 100 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. ஓகேங்களா, மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. 240 தான் வந்திருக்கு. 180 கீழே மறுபடியும் போகல, மறுபடியும் 240 தான் வந்திருக்கு. மறுபடியும் 290, 300. ஓகேங்களா, எங்கேயுமே வந்து அந்த 180 லெவலில் வந்து வரவே இல்லை. பாருங்கள் 280 தான் வந்திருக்கு. இப்போ 3 அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்ற ஒரு கணக்கு வச்சா கூட வந்து பாருங்கள் 410 ரூபா வந்து போயிருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து 210 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இங்கே கூட பாருங்கள் இதில் வந்து நம்ம வெளியே வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இவ்வளோ போயிருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் டார்கெட் 3ல் கூட நீங்கள் வெளியே வரலாம். கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டும் வரலாம். ஓகேங்களா, அப்போ கூட இப்போ 290, அப்போது வந்து நமக்கு கிட்ட வந்து 240 ருபீஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்கு இந்த வியூவில் பார்க்கும்போது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் மார்க்கெட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இப்படி போக போகுது அப்படின்னு வந்து கன்ஃபர்மேஷன். இப்போது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் நல்லா பாருங்கள், இந்த ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ இதுக்கு கீழேனா இது கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா, வெயிட் பண்ணக்கூடாது. இல்லை சும்மா ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரணும். ஓகேங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணும்போது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷனாக உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ரியல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பேரிஷ் ட்ரெண்டை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எங்கே பேர் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு.